Hi viewers, இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா Realme இருந்து ஒரு பேக்கேஜ் வாங்கியிருக்கோம் Realme X7 Pro. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் முதல்ல ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா Realme வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணோம், நமக்கு எப்போ வரும் வரல என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு டிலே பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இவங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு இந்த பார்சலை டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட் டேட்டோட 2 டே முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம், உள்ளுக்குள்ள ஃபோன் எப்படி இருக்குது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள கார்ட்போர்ட் பாக்ஸில் மறுபடியும் இன்னொரு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள வந்து இன்வாய்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ Realme X7 Pro இப்படி இந்த பாக்ஸிங்கில் வருது. நார்மலாக Realme என்ன பாக்ஸிங்கில் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வைப்பாங்க. ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து இந்த மாதிரி பாக்ஸிங்கில் வச்சுருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Dimensity 1000 ப்ளஸ் ப்ராசஸர், இதான் இதோட ஹைலைட்டாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 30,000 ரேஞ்சில் வந்து இவங்க 120Hz Amoled ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸிங்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90Hz Amoled ஸ்க்ரீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 120Hz LCD ஸ்க்ரீன் இருக்குது. இவங்க ரெண்டையுமே காம்பைன் பண்ணி இந்த மாதிரி Amoled 120Hz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. Realme X7 இது கொடுக்குறாங்க, ஆனால் அது வந்து 50 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ நிறையா கம்பெனிஸ் வந்து சார்ஜரே இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா Sony 64 MP குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த சென்சாரும் வந்து ஒரு நல்ல சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம மீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 108 கொடுத்துருக்காங்க. இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம இந்த கேமரா டெஸ்டிங்கில் தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிளாஸ்டிக்ஸ் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் அன்பாக்ஸ் பண்ணோம்னா இன்னும் சைடில் சீலிங்ஸ் இருக்கு. அதே பண்ணுறோம்னா அன்கவர் தி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அவங்களோட சேஃப்டி கைட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் Realme X7 Pro. இது சைடில் இருக்கட்டும், மேலும் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள வருவோம். இவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கேஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு கிரேயிஷ் டிண்ட் கலரில் இருக்குது, நல்லா ஃபினிஷாக தான் இருக்குது. பின்னாடி வந்து ஃபுல்லாக கிளாஸியாக இருக்குது, உள்ளுக்குள்ள வந்து மேட் டெக்ஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சார்ஜர். 65 வாட்டுக்கான சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 2 ஆம்ஸ், ஸோ 10 வோல்ட் 6.5 ஆம்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 65 வாட் பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு சார்ஜர். அதுக்கப்புறம் Realme அவங்க கொடுக்குற எப்பயும் கேபிள், இதில் வந்து கேபிளில் வந்து எப்பயுமே Realme வந்து அவங்களோட சார்ஜர்லேயும் கேபிளையும் எல்லோ ஆக்ஷன் கொடுப்பாங்க. இந்த இதில் அவங்க கொடுக்கல, அவங்க வந்து பிராண்ட் வந்து கிரேயிஷ் கலரில் மாற்றுறாங்க போல். ஸோ நம்ம மூணு தெரில, அவங்க இதே ஏதாச்சும் ட்ரிக்ஸ்ன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இது சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக டைப் சி கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஆடியோ ஜாக்குக்கு பதிலாக ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறோம். நம்ம இப்போ ஃபோனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், பிளாஸ்டிக்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஆமோலெட்ங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஃபோனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அப்புறம் டூயல் ஸ்பீக்கர் சொல்லியிருக்காங்க. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம், பவர் இருக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். பவர் இருக்குது, வந்துருச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட டாக்கிங் பாயிண்ட் வந்து அந்த 64 மெகா பிக்சல் Sony IMX686 சென்சார் இருக்குது. அது போக 2 மேக்ரோ, ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஒன்று, டெப்த் ஒன்று, அது எது கொடுக்குறாங்கன்னே தெரியல. அது போக ஒரு அல்ட்ரா ஒயிட் ஒன்று இருக்குது 8 மெகா பிக்சலுக்கு. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனை செட் பண்ணிடுவோம்.
ஸோ நம்ம ஃபோனை வந்து இப்போ செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்கே சூப்பராக தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி வந்து 120 ஹெர்ட்ஸ் AMOLED ஸ்க்ரீனுங்கிறது நல்லா ஃப்ளூயிடாக இருக்கும்போது நமக்கு பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் அபவுட் ஃபோன் போனோன்னா இவங்க வந்து ரியல்மி வெர்ஷன் 1.1லையும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10லேயும் விட்டுருக்காங்க. அது ஒரு இதாக தான் இருக்குது. நமக்கு வந்து இவங்க 11 விட்டுருக்கலாம், ஏன்னா 11 வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ 12ஓட பீட்டா வெர்ஷனே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவங்க பார்த்துட்டு இருந்துக்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் இருக்குது. டிசம்பர் பேட்ச் வந்து 5th December 2020 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ X7 Pro 5G இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா இது 8128ங்கிற வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்திருக்கு. ஒரே வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல்மி சைட்டில் வந்து ஐசிஐசிஐ கார்டுக்கு வந்து ஒரு 2000 ஆஃப் போட்டிருந்தாங்க. ஸோ 30,000 ஃபோனை வந்து நாங்கள் ஒரு 2000 ஆஃபில் 28,000ல் வாங்கினோம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஒரு 28,500 வரைக்கும் நீங்கள் லோவாக போய் வாங்கலாம். ஸோ மற்றபடி இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. ஸோ இதோட கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 64 மெகா பிக்சல் சோனி, அதான் இதோட டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ கேமரா மற்றும் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவோட பின்னாடி ஆட் பண்ணுற ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த ஃபோனை அரௌண்ட் 1 டே யூஸ் பண்ண இம்ப்ரெஷன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்ன பட்டன் எங்கெங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபோனோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா தான் மெயினான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோனில் வந்து டூயல் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஸோ இயர்பீஸும் ஆக்சஸ் ஸ்பீக்கர். இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்ல குட்டாக இருக்குன்னே சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக. இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அது போக யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அது போக இந்த பிரைமரி மைக்ரோஃபோன் வந்து அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூயல் 5G சப்போர்ட்டுன்னு சொல்லி இதை மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்தியா இப்போ வந்து 5G வந்து எப்போ வருங்கிறது நமக்கு தெரில. ஸோ அந்த சமயத்தில் இவங்க ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டோ இல்லை ஒரு அடிஷ்னல் மெமரி கார்டு ஸ்லாட்டோ கொடுத்துருக்கலாம். அது ஏன்னு கேட்டால் இவங்க வந்து ஃபோனோட டிசைனை வந்து ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அவங்க சொன்னாலுமே அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ட்ராபேக்காக தான் தெரியுது. அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக என்ன இதுனா நம்ம இங்கே 3.5mm ஜாக் வந்து கட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை மாட்டி இதிலிருந்து நம்ம அவுட்புட் கேட்டோம்னா அது நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட பேசிக்ஸ் வந்து 3.5mm ஜாக்காக இருக்கட்டும், ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டாக இருக்கட்டும், அது வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது தான். அது கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். என்னதான் அவங்க ஸ்லீக் டிசைன் அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து கொடுத்துருக்கலாம். பட் அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் ஃபீல்டுமே ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது ஓரளவுக்கு. அது போக டிசைனுமே நல்லா எலகெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பவர்லலாம் அவங்க கொஞ்சம் ஆக்சென்ட் எல்லா ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம்தான். பட் இருந்தாலுமே ஒரு பேசிக்ஸ் அவங்க கவர் பண்ணியிருக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா பேட்ரி, இந்த ஃபோன் வந்து 4300 மில்லி ஆம்ஸ் வந்து அரௌண்ட் சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ரி லைஃப்பை பற்றி நம்ம இப்போ எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் லிட்ரலாக ஒரு நாள் கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணி முடிக்கல. ஸோ ஆனால் இந்த சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜர். நேற்று வந்து இது 30% இருந்துச்சு. நான் 100% வரையும் வரதுக்கு வந்து சார்ஜ் போட்டு சும்மா ஒரு கம்ப்யூட்டரில் அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு 1/2 hourல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து நார்மல் சார்ஜர்லேருந்து இந்த மாதிரி சார்ஜர் போகும்போது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமரா சாம்பிள்ஸ் தான். பிரைமரி வந்து 64 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அது போக மேக்ரோ இருக்குது, டெப்த் இருக்குது, அல்ட்ரா வைடு இருக்குது. என்னோட கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த பிரைமரி வந்து 64 மெகா பிக்சல் வந்து சூப்பர்பாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு வந்து யூஸபுளாக இருக்குது. மற்ற மேக்ரோலாம் வந்து சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன் சொல்கிறேன்னு நம்ம ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது அல்ட்ரா வைடில் எடுத்தது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது டே லைட்டில். நைட்டில் வந்து கொஞ்சம் ஒர்சன் ஆகுது. பட் அந்த 64 மெகா பிக்சல் கேமரா ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப எம்பி பிடிக்குது. பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக அழகாக தான் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் வந்து எடுத்தது. அடுத்து 64 மெகா பிக்சலில் வந்து பிக்சல் பின்னிங் பண்ணி எடுத்தது. அந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். ஒன்றும் டே டு நைட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ 16 மெகா பிக்சல் வந்து ஒரு 5 MB ஸ்டோரேஜ் பிடிக்குதுன்னா அந்த 64 மெகா பிக்சலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து அரௌண்ட் 17 MB கிட்ட வருது.
ஸோ இது வந்து எல்லாருமே 16 மெகா பிக்சலில் வச்சு எடுக்கிறதா ஒரு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப செலவாகுது, ஏன்னா இதில் மைக்ரோ SD கார்டு கிடையாதுங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். பட் இந்த மேக்ரோ கேமரா பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. நீங்கள் வந்து பிரைமரி கேமராவை வந்து ஜூம் வச்சு எடுத்தீங்கனாலே அந்த கலர்ஸ்லாம் வந்து ரிச்சாக நேச்சுரல் கலராக இருக்குது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் அந்த மேக்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா அது டீட்டெயில்ஸும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. அது வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிரைமரியில் எடுத்தது ஜூம் க்ராப் பண்ணி எடுத்ததே வந்து சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து 1664 வந்து நல்லா தான் இருக்குது என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து 30,000க்கு இந்த ஃபோன் வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு +or-10% பார்த்தீங்கன்னா OnePlus Nord இருக்குது, அப்புறம் iQOO 3 இருக்குது, இவங்களோட ரியல்மியோட ஓன் Realme X2 Pro இருக்குது, அதுக்கப்புறம் MI 10T இருக்குது. இதில் நீங்கள் Realme X2 Proவோட இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரு அப்டேட்டட் 2 வருஷம் கழித்து வந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டில் வந்து iOS அளவுக்கு வந்து இது தரமாட்டாங்க அப்டேட்ஸ் வந்து. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் வந்து கேரண்டிட் இருக்கும். அதுக்கு மேலே வந்தால் அது அவங்க பார்த்து பண்ணுறது தான். ஸோ iQOO 3யுமே அந்த ஸ்கின் வந்து ஹெவியான ஸ்கின், பட் அது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸஸ். நான் சொன்ன எல்லா ஃபோனுமே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸஸ். இது வந்து டைமென்சிட்டி, இது வந்து டெஸ்டடில் இருக்க ப்ராசஸ். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து ரியல்மிலேருந்து வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஓப்போ ரெனோ 5 ப்ரோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் ஓவரால் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மைக்கே ஒரு சூப்பரான ஃபோன். நம்ம இப்போ எதையுமே வந்து கமெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த அர்ஜென்ட்டாக வாங்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓவரால் பேக்கேஜில் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட கேம் பிளே, கேமரா சாம்பிள்ஸ், ஃபுல் ரிவ்யூ, எங்களோட ஃபைனல் வெர்டிக்ட் எல்லாமே வந்து எங்கள் சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு யாஷ் கேமிங். திஸ் இஸ் ஆஷிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாஷ் கேமிங்.